ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. ரேவதி, உனக்கு எதுக்கு இப்பவே இந்த சமைக்கிற வேலையெல்லாம்? நீ போ, நான் பாத்துக்கிறேன். அண்ணி, நான் ஒன்னும் சமையல் கத்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஆக்கி போடுற வேலை பார்க்க போறேன்னு நினைக்காதீங்க. நான் சீக்கிரமே சோஷியல் மீடியால குக்கிங் சேனல் ஆரம்பிக்க போறேன். அதுக்கு தான் நான் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். என்ன ட்ரைனிங் எடுத்தாலும் நீ என்ன மாதிரி தானே சமைப்ப? உனக்குன்னு ஒரு தனித்திறமை வராதுல்ல? நோ அண்ணி, வாத்தியார் கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வாத்தியார் மாதிரி ஆயிடுறாங்களா என்ன? அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல உருவாக்கிக்கிறாங்கல்ல. நீங்கெல்லாம் ஒரு ஏணி மாதிரி, நாங்க அதுல ஏறி போறவங்க அண்ணி. மாமா, அம்மா ஒரு காஃபி போட்டு கொடுமா. மாமா இப்ப சாப்பிடுற டைம், இப்ப எதுக்கு காஃபி மாமா? சப்பாத்தி 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இல்லம்மா, லேசா தலை வலிச்சுக்கிட்டு இருக்கு. நீ எனக்கு ஒரு காஃபியும் அம்மாவுக்கு ஒரு காஃபியும் போட்டு எடுத்துட்டு வாமா. சரிம்மா, நான் கொண்டு வரேன். தேங்க்யூ. அண்ணி, காஃபி ரொம்ப சிம்பிள் வேலை தானே? ஆமா ஆமா, ஃப்ரிட்ஜ்ல பால் இருக்கு, கொஞ்சம் எடுத்து வா. சரிங்க அண்ணி. பாட்டி குடும்பம் இந்தாங்க மாமா. அம்மா ஆதிர, மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? சொல்லுங்க மாமா. ரோகிணியோட கல்யாணத்தை தள்ளி வைக்கணும்னு சொன்னீங்க, அத பத்தி தாமா பேசணும். பிரபு அவ்வளவு சொல்லியும் நீ கேட்கல. போதா குறைக்கு கார்த்தி வேற உன் மனசு நோவுற மாதிரி பேசிட்டான். அப்படி இருந்தும் நீ இந்த கல்யாணத்தை தள்ளி போடணுங்கிற முடிவுல உறுதியா பேசின. அது ஏன்னு எனக்கு சரியா புரியலம்மா. ஜோசியர் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ இந்த கல்யாணத்தை தள்ளி வைக்கணும்னு சொன்னியா? இல்ல பணம் ஏதாவது பிரச்சனையா இருக்கா? அப்படிலாம் இல்ல மாமா. பணத்தை காரணமா வச்சு கோவில்லயே சிம்பிளா முடிச்சுக்கலான்னு நான் சொல்ல வரல. ஜோசியர் சொன்னதை வச்சுதான் ரோஹிணி கல்யாணத்தை தள்ளி வைக்கலான்னு சொன்னேன். நீ சொன்னதும் என் மனசுல கூட இந்த கல்யாணத்தை தள்ளி வைக்கலாமான்னு தோணுச்சுமா. ஆனா மாப்பிள்ளையோட அப்பா நிலைமையையும் நாம கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும்ல. ஐயோ, நான் யோசிக்காமலாம் இல்ல பாட்டி. அதை விட கல்யாணம் பண்ணிட்டு வாழ போற நம்ம ரோஹிணியோட வாழ்க்கையை பத்தியும் நாம யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. ரோகிணிக்கு எந்த குறையும் வராதுமா. ஏன்னா ரோகிணிக்கு உன் அப்பா அம்மா பார்த்த சம்பந்தமா இது. தப்பான குடும்பத்தை எல்லாம் அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படி பாக்குறதுக்கும் நீ விட்டுருக்க மாட்ட. அப்புறம் எதுக்கு ரோகிணியோட வாழ்க்கைய பத்தி கவலைப்படணும்? அதுக்கு இல்ல மாமா, ஜோசியர் சொன்னதுதான் மனசுக்குள்ள ஒரு பாரமா இறங்கிருக்கு. அதனால்தான், வேற ஒண்ணும் இல்ல. ஜோசியங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுக்காக பாக்குறது தான். அதுல ஏதாவது கஷ்டம் வரப்போறத முன்கூட்டியே பார்த்து கணிச்சு சொல்லுவாங்க தான். ஆனா அதுக்கு அவங்க பரிகாரமும் சொல்லுவாங்க. அதையெல்லாம் செஞ்சுட்டா எல்லாம் சரியா போயிடும். அதுல பிரபுவும் அதுதான் சொன்னாரு. அப்புறம் என்ன, அவன் போக்கிலேயே விட்டுரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன ஒண்ணு, பிரபுவை கொஞ்சம் அகலக்கால் வைக்காம செலவையெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்ய சொல்லுமா. ரொம்ப கடன் வாங்கினா அப்புறம் நாளைக்கு அதுவே குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்துடும். சரிங்க மாமா, நம்ம சக்திக்கு மீறி கடன் வாங்காத அளவுக்கு அவரை நான் கண்ட்ரோல் பண்றேன். நீ இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துல எந்த குறையும் வராது, வரவும் விட மாட்ட. தைரியமா கல்யாண வேலையை பாரு, நல்லதே நடக்கும். சரிங்க சரியா? மாமா.